ஹீரோயினி ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிக்கிறா. அவளுக்கு எப்படி சொல்றது? கொஞ்சம் தப்பான ஆசைகள். தப்பான ஆசைகள்னா, ஆபாச ஆசைகள் அது பொண்ணுக்கு வருது. அது பொண்ணுக்கு வரும்போது, ஆசையில நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாடம் நடத்துறானுங்க. பாலியல் ரீதியான எல்லாத்துலயும் நம்ம கண்ட்ரோலா இருக்கணும்னு சொல்லிவிட்டு, ஃபாதர்லேருந்து, டீச்சர்லேருந்து எல்லாத்தையும் சொல்லி கத்துக் குடுப்பானுங்க. கடைசியில பார்த்தா, ஹீரோயின்லேருந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு கேம்ப் மீட்டிங் மாரி ஒண்ணு போட்டு, அங்கே இப்படிலாம் நம்ம ஆசைகள் வரக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு மீட்டிங்கா ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு போட்டு, ஆசைகள நம்ம கட்டுப்படுத்த பார்க்குறானுங்க. ஆனா ஹீரோயினிக்கு அப்படி கிடையாது. ஹீரோயினிக்கு அவளுக்கு அதிகமா ஆசைகள் தூண்டுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது கதை? இதாங்க ஒரு கதைன்னு ஒண்ணு எடுத்து வச்சிருக்காங்க. 2019ல படம் வந்திருக்கு. படம் பேரு எஸ்கார்டு எஸ் அப்படின்னு ஒரு படம். இதுல ஹீரோயின் யாரு தெரியுமா? நான் அவளுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படிதான் நமக்கே தோணுச்சு. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வருவாள்ல நான்சி. அவ தான் கைஸ் இந்த படத்துல ஹீரோயினி. எவ்வளோ பெரிய ஆக்டரு. ஆனா அதுல இப்படி ஒரு படத்துல நடிச்சிருக்கா. இங்கே கொஞ்சம் பார்க்கறதுக்கு அருவருப்பா தெரியும். அது எப்படி சொல்றது? நீங்க படத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். காமெடி ட்ராமாவா எடுத்துருக்கானுங்க. ஒரு ஒரு கத்தோலியன் பெண் அவளுக்கு அந்த ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாம இருக்கா. இதுல இருந்து அவ எப்படி விடுபடுறாளா இல்ல அவளுக்கு அந்த ஆசைகள் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கான்செப்ட போட்டு வச்சிருக்கானுங்க. நீங்க படத்தை பார்த்தா அவங்களுக்கே தெரியும். என்னால வெளிப்படையா எதுவும் சொல்ல முடியல. தயவு செய்து சொல்றேன், கிரேம்லோட மட்டும் தயவு செய்து பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா நமக்குதான் செருப்படியா வீட்டுல சேர்க்க நீ என் புள்ளே இல்லடா சொல்லிடுறாங்க. ஃபாதரே சொல்லுவாப்ல, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், உனக்கு எல்லாம் அந்த ஆசையில நீ கட்டுப்படுத்தின அப்படின்னு சொல்லாப்ல. அந்த ஃபாதர் கடைசியில் என்ன பண்ணுவாருன்னு நீங்க படத்திலேயே பார்க்கலாங்க. அந்த ஃபாதர்ல இருந்து எல்லாருமே ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஆளு உள்ளால எல்லாம் விளங்காதவங்களா தான் இருக்காங்க. நீங்க படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா சொல்றேன், படத்தை தயவுசெய்து ஒரு நல்ல ஒரு எக்ஸெட்ல போட்டு தயவுசெய்து படத்தை பாருங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. நீங்க படத்தை பார்த்தாலே நீங்க ஆனா நான்சி உனக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் தான் உலகத்துல இருக்கானுங்க. ஆனா நீ இப்படி ஒரு படத்தை நடிப்பியா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. படத்தை தயவுசெய்து பார்க்காதீங்க. இது படம் சின்ன படம் தான். கரெக்டா 1 மணி நேரம் 17 நிமிஷம் தான் இருக்கு இந்த படம் ரன்னிங் டைம். பார்க்குறீங்கன்னா பாருங்க. அவ்வளோதான். இது நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை.